இந்த பரம்பொருள் மகா சக்தியே, எல்லா உயிரும் நீயே, எல்லா செல்வங்களும் நீயே, வாழ்வும் வளமும் உனது கொடைகள், அன்பும் அறனும் உனது அற்புத படைப்புகள், பசிக்கு உணவாவாய், பருகும் நீராவாய், சுவாசிக்கும் காற்றாவாய், சுகம் தரும் நல்விருந்தாவாய். பிரபஞ்சமே மகா சக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அனுபவ பகிர்வு தான் பார்க்க போறோம். கோவையில இருந்து ஹீலர் அரவிந்த் அவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. சாரை வெல்கம் பண்ணிக்கலாங்க. அரவிந்த் சார், வெல்கம். ஒரே நிமிஷம் அரவிந்த் வெயிட் பண்ணுங்க. அரவிந்த் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா அக்குபஞ்சர் படிச்சுட்டு பண்ணிட்டு இருக்காரு. நல்ல ரீடிங் சென்ஸ் அதிகம். தரோவா அக்குபஞ்சருக்கான லிட்ரேச்சர்களை படிச்சு பார்ட் டைமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவரோட அனுபவத்தையும் நாலேஜையும் ஷேர் பண்றதுக்காக இன்னைக்கு வந்திருக்காரு. வெல்கம் அரவிந்த், ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹலோ அரவிந்த், ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஷேர் ஆகுதுங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இப்போ பேஷண்ட் நம்மக்கிட்ட வர்றாங்க அப்படின்னா, பேஷண்ட் நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளமோட சிம்டமெட்டிக்காக நமக்கு ஏதோ இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க சொல்கிற சிம்டம்ஸை நம்ம முன்னாடியே ஒவ்வொரு ஆர்கனுக்குமே இது காமனாக ஒரு நோட்ஸ் மாதிரி நம்ம எடுத்துட்டு, இந்த சிம்டம்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஆர்கன்லையும் இருக்கு. ஸ்ப்ளீனில் இப்போ பேஷண்ட் வந்த உடனே இந்த சிம்டம்ஸில் அவங்க சொல்ல நம்ம இதில் அவங்க சொல்கிற சிம்டம்ஸ் இதில் எவ்வளோ மேட்ச் ஆகுதுன்னு நம்ம நோட் பண்ணுறோம். உதாரணத்துக்கு இப்போ பேஷண்ட் ரொம்ப டயர்டாக இருக்குது, எடிமா இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டோமினல் பிளாட்டிங், இந்த மாதிரி ஏதோ ஒரு சிம்டம்ஸ் சொல்கிறாங்கன்னு வைங்களேன். அவங்க சொல்கிற சிம்டம்ஸ் இந்த செக் பாக்ஸை நம்ம செக் பண்ணிகிட்டே போகிறோம். இப்போ ஸ்ப்ளீன்ல உங்க கொடுத்துருக்கிற சிம்டம்ஸ்ல இருக்கிற செக் பாக்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 5 ஆர்கன்ஸ்க்குமே சிம்டம்ஸ் இருக்கு. அடுத்தது கிட்னி எடுத்துட்டோம் அப்படின்னா, கிட்னியில் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு நைட் டைம் யூரினேஷன் வருது, இன்கான்டினன்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் இருக்கு. ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் அவங்க சொல்றாங்க அப்படின்னா, இந்த சிம்டம்ஸையும் நம்ம அவங்க சொல்ற சிம்டம்ஸை பார்த்துட்டு இந்த செக் பாக்ஸை மட்டும் நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி லங்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்குது, இந்த மாதிரி ஏசியில் இருந்தால் அவங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, அடிக்கடி கோல்டு பிடிக்குது, க்ரானிக்காக ரன்னிங் நோஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தோம்னா அந்த ஆர்கனுக்கான சிம்டம்ஸை வச்சு நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்கனுக்குமே நம்ம செக் பண்ணுறதை வச்சுட்டு எந்த ஆர்கனுக்கு அதிகமாக சிம்டம்ஸ் வருது அப்படிங்கிறத வச்சு நம்ம அந்த ஆர்கன் அதிகமாக அஃபெக்ட் ஆயிருக்கா இல்லை கம்மியாக அஃபெக்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிட்டு இதை பேஸ் பண்ணி நம்ம டயக்னோசிஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பேஷண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லேடி பேஷண்ட் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஏஜ் 50+ இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, பேசவே முடியல, ரொம்ப தலை சுத்துற மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலையை செய்ய முடியல, ரொம்ப சோர்வாக இருக்கு, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இவங்க சொல்கிற சிம்டம்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜாங்க் ஆர்கன் அதனுடைய வேலையை சரியாக செய்ய முடியாமல் குறைபாடு ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கு ஓவரளவே. ஸோ அதனால் சிம்டம்ஸ் நம்ம குறைபாடு அப்படிங்கிறத நம்ம சிம்டம்ஸ் மூலிமா கண்டுபிடிக்கிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ப்ராப்ளம்னு சொன்னாங்கன்னா, எனக்கு காலில் தசை பிடிச்ச மாதிரி இருக்குது, தலை சுற்றுது, பார்வை மங்கலாக இருக்குது,
அப்படின்னு சொல்லும்போது இது வந்து என்ன சிம்டம்ஸ்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம லிவர் ஓரியன்ட் லிவர்ல வந்து பிளட் டெஃபிஷியன்சி இருந்தா, ஸோ இந்த இந்த பேட்டர்ன்ல இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்து நமக்கு அவங்க சொல்ற சிம்டம்ஸ் எல்லாம் மேட்ச் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு காலில் வந்து எடிமா இருக்கு. இந்த கால் இருக்கிற எடிமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம கிட்னி ஓரியன்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த போன் பெயினும் இருக்கு, அதாவது முழங்கால் வலியும் இருக்கு, ப்ளஸ் எடிமாவும் இருக்குன்னு சொல்லும்போது நம்ம அதை வந்து கிட்னி ஓரியன்ட் எடுத்துக்கலாம். கிட்னியில் வந்துட்டு இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, தலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்டே வந்து D20 தான் போடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, D20ல தான் வந்து உங்களுக்கு அந்த அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து சி டெஃபிஷியன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சி வந்து நம்ம லிஃப்ட் பண்ணணும். ப்ளஸ் வந்து அவங்களுக்கு இப்போ D20 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு யாங் வந்து எக்ஸஸாக ரைஸ் ஆச்சுன்னா அதை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி யாங் வந்து ரைஸ் ஆகாம ரொம்ப கீழே இறங்கு, அதாவது சிங்கிங் ஆகுச்சுன்னா வச்சுக்கோங்க, அப்போ வந்து லிஃப்ட் பண்ணி கொடுக்கும். ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் D20 பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மைண்டை வந்து காம் பண்ணி கொடுத்துரும். ரொம்ப வந்து ஓவரா திங்க் பண்றது, ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, இதெல்லாமே இந்த பாயிண்ட் போட்ட உடனே அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அப்படியே ரிலாக்ஸா இருக்கும், அப்படியே தூங்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அது போக பார்த்தீங்கன்னா, இந்த பிரெயின்ல வந்து இந்த காக்னிட்டிவ் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அந்த பாயிண்ட் நம்ம போடும்போது. எமோஷன்ஸ் எல்லாம் காம் ஆகும். அதே மாதிரி தலையில வந்து ஹீட் இருந்துச்சுன்னா அது டிஸ்பஸ் பண்ணிடும். இது எல்லாத்தையுமே இந்த ஒரே பாயிண்ட்டே பண்ணும். இந்த பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா LI4 பாயிண்ட் போட்டுருங்க. LI4 பாயிண்ட் ஏன் போடுறோம் அப்படின்னா, அது வந்து சீயை வந்து உடனே மூவ் பண்ணும். இப்போ அவங்களுக்கு வந்து பெயின் இருக்குன்னுலாம் சொல்றாங்க. ஸோ அந்த சி வந்து எங்கேயாவது தடைப்பட்டிருந்தா அந்த தடைப்பட்டதை வந்து உடனே ரிமூவ் பண்ணி உங்களுக்கு வந்து வலி வந்து பாடியில இருக்கிற வலியை வந்து உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்கும் ஓவராலாவே. அது வந்து இது வந்து மயக்கப்புள்ளின்னு சொல்லலாம். அது வந்து இது போட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு அப்படியே லைஸா மயக்கம்னு சொல்ல முடியாது, ஒரு தூக்கம் வர மாதிரி ஒரு ஃபீல் வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சி சர்க்குலேஷன் ஓவராலாவே வந்து பாடி ஃபுல்லாமே நல்லா ஈஸியாக ட்ராவல் பண்ண வைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா LI4 போட்டு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவி சேனலில் இப்போ CV12 கொடுத்தோம். CV12 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் மூவ் பாயிண்ட் ஆஃப் ஸ்டொமக். அது பார்த்தோம்னா ஸ்டொமக்கில் வந்து நமக்கு ஸ்டொமக் சி வந்து கீழ் நோக்கி போகணும். அதுதான் அதோட ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் வந்து சரியாக நடக்கிறதுக்கும் டைஜஷன் பவர் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸ்டொமக் சம்மந்தமான ப்ராப்ளம் எதுவும் இருந்தாலுமே நம்ம CV12 ஃப்ரண்ட் மூவ் பாயிண்ட் போட்டோம்னா அது ஒர்க் ஆகும். ப்ளஸ் எல்லா யாங் ஆர்கன்ஸுமே அது வந்து எனர்ஜி கொடுக்கும் CV12. அது போக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையில் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் குண்டா இருந்தாங்க. கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கையை மடக்கும் போது இந்த சதையெல்லாம் போய் கீழே தூங்கும். அது பார்த்தோம்னா அது டேம்ப்னஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. நம்ம டேம்ப்னஸ்ல வந்து CV9 பாயிண்ட் வந்து டேம்ப்னஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளூயிட் வந்து வயிற்றுல ரிட்டன்ஷன் ஆகுறது, உடம்புல எந்த ஃப்ளூயிட் ரிட்டன்ஷன் ஆனாலுமே அது CV9 போட்டோம்னா ஃப்ளூயிட் ரிட்டன்ஷன் வந்து நமக்கு ரிலீவ் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து அவங்களுக்கு சி டெஃபிஷியன்சி தான் வந்து இப்போ அவங்களுக்கு சொன்னதில் ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரீட் பண்ண வேண்டியது. ஸோ CV6 போட்டோம் அப்படின்னா பாடியில் வந்து நம்ம வந்து ஓவராக வேலை செய்கிறது, ரெஸ்ட்டு சரியாக எடுக்காமல், ப்ராப்பராக வந்து ஃபுட் எடுக்காமல், இந்த மாதிரி ஓவராக நம்ம வந்து பாடி ஸ்ட்ரெயின் பண்ணி அது மூலிமா நம்ம சி டெஃபிஷியன்சி இழந்தாலுமே கூட இந்த CV6 பாயிண்ட் நம்ம போட்டோம் அப்படின்னா பாடியில் எந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக சீயை வந்து அதிகப்படுத்தி குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அதை பவர்ஃபுல்லாக வந்து சீயை டானிஃபை பண்ணி கொடுக்கும். இருக்கிறதுலே வந்து சீயை வந்து பாடியில் பயங்கரமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது CV6 பாயிண்ட் டானிஃபை பண்ணி கொடுக்குறது. அதனால வந்து நம்ம CV6 பாயிண்ட்டை வந்து இந்த மாதிரி டைமில் பயன்படுத்தி அந்த சீயை வந்து நம்ம அந்த சோர்வுலேருந்து அவங்க அந்த ரைஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக CV6 ஆட் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி டெஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் நம்ம இந்த யுவான்சின்னு சொல்கிற அந்த ஒரிஜினல் சி டெஃபிஷியன்சி வந்து அதுக்கும் வந்து உங்களுக்கு பலப்படுத்தி கொடுக்கும். அது வந்து டானிஃபை பண்ணும். அதே மாதிரி உங்கள் சி வந்து நம்ம கீழ் நோக்கி போனாலே இந்த இன்கான்டினன்ஸ், இந்த யூரின் வந்து போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ட்ராப் அந்த யூரின் லீக் ஆகுறது, அது போக இந்த ஆர்கன் வந்து கீழே இறங்குறது, இது ப்ரொலாப்ஸ் ஆகுறது, இது எல்லாமே பார்த்தோம்னா இந்த சி சிங்க் ஆகுறதுனால தான் நமக்கு நடக்கும். ஸோ இந்த சீயை வந்து சிங்கிங்ல இருந்து மேல் நோக்கி அனுப்பும். அதுக்கு வந்து CV6 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது நம்ம இந்த பாயிண்ட் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது வந்து அவங்களுக்கு ஓவராலாகவே வந்து
ஸ்ப்ளீன் 6ம் ST36 போட்டோம் அப்படின்னா அக்வைடு சி வந்து உருவாகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாயிண்ட்ஸு. ST36 நமக்கு வந்து ஸ்டொமக்கோடைய டைஜஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் தெரியும். அதே மாதிரி நோய் எதிர்ப்பாட்டில் அதை பிடிச்சி கொடுக்கும். இது வந்து நம்ம சி டெஃபிஷியன்சிக்கு இந்த பாயிண்ட்டை நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா சீயை வந்து உருவாக்குறதுல முதன்மையான உறுப்பு வந்து வயிறு தான். ஏன்னா வயிற்று மூலியமா தான் வந்து உணவை நம்ம கொடுக்குறோம். தண்ணி அந்த இதை போய் எல்லாமே செரிமானம் ஆரம்பிக்கிற முதல் உறுப்பே வயிறு தான். வயிறு இல்லைன்னா எதுவுமே இல்லை. அதனால ஸ்டமக் 36 கொடுத்து வயிற்றை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஸ்டமக் 36 கொடுக்குறோம். அடுத்தது SP6 பார்த்தீங்கன்னா 3 ஆர்கன் வந்து மீட் ஆகிற பாயிண்ட். அதாவது ஸ்ப்ளீன் மெரிடியனு, கிட்னி மெரிடியனு, அதுக்கப்புறம் லிவர் மெரிடியன் 3மே வந்து இந்த பாயிண்ட்ல மீட் ஆகிறதுனால அந்த பாயிண்ட் வந்து நம்ம கொடுக்கும்போது அந்த 3 மெரிடியனையுமே வந்து நம்ம டானிஃபை பண்ண மாதிரி. அது போக அந்த SP6 பார்த்தீங்கன்னா இந்த சயட்டிக்கா ப்ராப்ளம் பெயினுக்கெல்லாம் வந்து SP6 உங்களுக்கு உடனே பெயின் ரிலீவ் பண்ணி கொடுத்துரும். SP6 வந்து உங்களுக்கு பிளட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்ப்ளீன் வந்து மெரிடியனை வந்து நம்ம டானிஃபை பண்ணுறதுனால நம்ம பாடியில் வந்து பிளட் டெஃபிஷியன்சி இருக்கும்போது இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் போட்டுங்க. அடுத்தது அவங்களுக்கு எடிமா இருக்கிறதுனால K7 ஆட் பண்ணி K7 வந்து உங்களுக்கு எடிமாவுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக K7 ஆட் பண்ணிட்டு ஆல்ரெடி அவங்களுக்கு லிவர் பிளட் டெஃபிஷியன்சி இருக்குன்னு சொல்லி இந்த இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து இந்த காலில் வந்து தசை பிடிக்கிறது, பார்வமங்கல், தலை சுற்றுல வந்துருக்கு. ஸோ அதனால லிவர் 8 ஆட் பண்ணியிருக்கிறோம். லிவர் 8 ஆட் பண்ணோம்னா லிவர் பிளட் டெஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அந்த லிவர் வந்து நம்ம நைட் தூங்கும்போது அது வந்து பிளட்டை வந்து அந்த லிவர் வந்து சேவ் பண்ணி வச்சு அதனுடைய ஃபங்க்ஷனை வந்து நைட்டு நடக்க வைக்கிறதுக்கும் இந்த ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக நடக்கிறதுக்கு நம்ம லிவர் 8 பாயிண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் போட்டோம்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ இந்த GB41 பாயிண்ட் வந்து எதுக்காக போட்டிருந்தேன். அது வந்து எதுக்காக அப்படின்னா இது வந்து 8 எக்ஸ்டர்னரி வெசல்ல பெல்ட் வெசல், கிரிட்லிங் வெசல்னு ஒரு வெசல் இருக்கு. அந்த வெசல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெல்ட் இதே சுற்றி நல்லா மற்ற இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே இருந்து மேலே போகிறது, மேலேருந்து கீழே வருது, சைடில் போகிறது அந்த மாதிரி வரும். இந்த இருக்கிறதுல இந்த கிரிட்லிங் வெசல்னு சொல்லக்கூடிய பெல்ட் வெசல் மட்டும்தான் ஒரு பெல்ட் மாதிரி சுற்றிட்டே போகும். அந்த ரிங் மாதிரி வச்சு நம்ம அப்படியே சுற்றினோன்னா அப்படியே பாடி அப்படியே சுற்றுற மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் சுற்றிட்டே மேலே போகும். இது வந்து உங்களுக்கு அந்த கால், அதாவது இடுப்பு கீழே உங்களுக்கு இடுப்புக்கு மேலே எங்கே வந்து உங்களுக்கு அந்த வெசல் போகுதோ எந்த இடத்துல பிளாக்கேஜ் இருந்தாலுமே இந்த பாயிண்ட்டை நம்ம போடும்போது அந்த பிளாக்கை வந்து ரிமூவ் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு வந்து அந்த கால் நடக்கும்போது வர்ற பெயின் வந்து உடனே கம்மியாகும். இது கூட வந்து கீழே ஒருத்தர் கூட படிச்ச அவருக்கு வந்து நடக்க முடியாமல் இருந்ததுக்கு அப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் இந்த எக்ஸ்டர்னல் வெசல் வந்து ஏதோ படிக்க ஆரம்பிச்சது. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபோனில் வந்து சொல்லிட்டு அவருக்கு வந்து கீழே இருங்கன்னு அவரே பாயிண்ட் போட்டுக்கிட்டார். அவருக்கு அந்த ரைட் லெக் வந்து நடக்கும் போது பேலன்ஸ் இல்லை, அதாவது அந்த நடந்தா பெயின் இருக்கும். அது வந்து வாதம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அவருக்கு வந்துருச்சு ரைட் லெக்ல. அந்த பாயிண்ட்டை மட்டும் தொடர்ச்சியாக 3 நாள் போட்டு வேறு எதுவுமே அவர் ஃபுட் எல்லாம் எதுவுமே எப்பவும் நார்மலாக சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு எது ஃபுட்டு டயட்ல எதுவுமே ஃபாலோ பண்ணல. 3 நாள் தொடர்ந்து போட்டார். 3ஆவது நாள் கம்ப்ளீட்டாக அவருக்கு அந்த பெயின் இல்லை. அதுக்கப்புறம் அந்த பிளாக்கேஜ் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் அவருக்கு அது திரும்பி வரல. இந்த பாயிண்ட் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லெக் மூவ்மெண்ட்டுக்கு சைட்டிக்கா பெயின், அதாவது GB41 கூட 5 சேர்த்து போட்டோம்னா தான் அந்த பெல்ட் வெசல் ஃபுல்லாக வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்படி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த பெயின் ஓரியன்டாக வர்றது சைட்டிக்கா பெயின், லெக்கு மெயினாக லெக்குக்கு வந்து நல்ல பவர் கிடைக்கும். அது அந்த பாயிண்ட் ஆட் பண்ணுங்க. இது எல்லாத்தையுமே போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிட்டேன். இது வந்து தொடர்ச்சியாக வந்து நான் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுவோம் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் நான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பேஷண்ட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் தொடர்ச்சி ஒரு 3 டேஸ் போட்டேங்க. போட்டதில் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு அடுத்தடுத்த நாளில் அவங்களுக்கு பெயின் கம்மியாகிறது சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 3 டேஸ் கழிச்சு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப பெயின் கம்மியாகுது, அதனால் நீங்கள் ஒரு 1 வீக்கே போடுங்க நான் வர்றேன்ட்டாங்க. சரி அவங்களே கேட்கறதுனால நம்ம போடலாமேன்ட்டு போட்டதில் தொடர்ச்சியாக ஒரு 7 நாள் போட்டாங்க. 7 நாள் கூட போடல, ஒரு 6 நாள் என்னமோ போட்டாங்க. 6 நாள் போட்டதுக்கப்புறமா அவங்களுக்கு இருக்கிற 100% பெயினில்
60% பெயின் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போ அந்த போட்டதுக்கு அப்புறமா அடுத்தடுத்த வீக்கில் ஒரு வீக்லி ஒன்ஸ் 2 டைம் போட்டேன். அதுக்கப்புறமா இன்னும் 2 மந்த்ஸாக அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வரல. அவங்க வெளியூர் போயிட்டாங்க. அவங்களுக்கு இன்ன வரைக்கும் அந்த பெயினே வரல. இன்ன வரைக்கும் அந்த டயர்ட்னஸ் ப்ராப்ளம் எதுவுமே வரல. இந்த நான் போடுற டைமில் எந்த ஒரு டயட்டுமே அவங்களுக்கு நான் சொல்லலை. அவங்களுக்கு வந்து பாயிண்ட் போட்டோன்னே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குன்னாங்க. தூங்குனாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் நல்லா தூங்கி இருக்கிறாங்க. நல்லா தூக்கம் வந்திருக்குது. தூங்கி ஒரு அந்த 5 நாளுமே நல்லா தூக்கம் மட்டும் வந்திருக்கு. நல்லா தூங்கி இருக்கிறாங்க. வேற எதுவுமே பண்ணல. இதுக்கப்புறம் வந்து அவங்க இன்னொன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்திருக்குது. மோஷன் போனதுக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து உடனே ரொம்ப ஸ்மெல் அடிக்குங்களாமா. வாஷ் பண்ணிட்டு வந்தாலும். அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷனு, அதுக்கப்புறம் அந்த ஃபுட் வந்து ஸ்டாக்னேட் ஆகி இருந்திருக்குது. ஸோ அதனால அந்த ப்ராப்ளம்லாம் வந்து கொஞ்சம் ஸ்மெல் இப்போ வர்றதில்ல, கம்மியா இருக்குன்னாங்க. மெயினா வந்து அவங்க காலையில 4 மணிக்கு எந்திரிச்சுருவாங்களாமா. எப்போ தூங்கினாலும் 3 மணிக்கு எந்திரிச்சுருவாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு லிவர் அஃபெக்ட் ஆயிருக்கு, கால் பிளாடர் அஃபெக்ட் ஆயிருக்குது. ப்ளஸ் நம்ம இதுவுமே ட்ரிபிள் ஹார்மோன் சேர்த்து அஃபெக்ட் ஆயிருக்கும். இந்த 3 அஃபெக்ட் ஆனா தான் நம்ம காலையில அந்த 3 மணிக்கு எப்போ தூங்கினாலும் எந்திரிக்கிற ப்ராப்ளம் வந்து 3 தான் அஃபெக்ட் ஆகுற ரீசன். இப்போ நம்ம 5 நாள் 6 நாள் கன்டினியூஸா போட்டதுல அவங்களுக்கு வந்து நைட்டு தூங்குனா காலையில 6, 7 மணிக்கு எந்திரிச்சிருக்கிறாங்க. 2 மந்த்ஸா அப்படிதான் எந்திரிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த தூக்கமின்மை பிரச்சனை சரியாயிருச்சு. இது வந்து அவங்க எனக்கு சொல்லவே இல்ல. ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா தான் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. இது இப்போ சரியாயிருச்சு. திரும்பி இப்போ வரல அப்படின்னாங்க. இது வந்து இப்போ அவங்க பெயின் இல்லாதனால நம்மகிட்ட இது வரல. ஆனா அவங்களுக்கு இன்னும் கம்ப்ளீட்டா கியூர் ஆகல. ஏன்னா ஒரு ஒரு 6 டேஸ் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஃபாலோ அப் எதுவும் பண்ணல. ஆனா அதுக்கப்புறமா அவங்க வந்து டயட் அவங்களே வந்து கேட்டாங்க. இந்த பெயின் கம்மியானதுனால தான் அவங்க கேட்டாங்க. இது மாதிரி என்ன சாப்பிட்றதுன்னு எதுன்னு கேட்டாங்க. நான் வந்து இப்போ ஜென்ரலா வந்து நீங்க வீட்ல பண்றது சாப்பிடுங்க. கடையில சாப்பிடாதீங்க. நார்மலா வந்து நீங்க சூப்பு, நீர் காய்கறி சூப் சாப்பிடுங்க. முருங்கீரை சூப்பு. அது போக உங்களுக்கு எது வந்து செட் ஆகுதோ, ஈஸியா அப்ப டைஜஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கோ அந்த ஃபுட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்து சீக்கிரமா தூங்கிருங்க அப்படின்னு. அது மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. வேற எதுவுமே பெருசா சொல்லலைங்க. அடுத்தது வந்து இன்னொரு கேஸ். இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஒரு ஏஜ் 30 அந்த மாதிரி இருக்கும் இவங்களுக்கு. இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஜஸ்ட் வந்து இவங்க வந்து ஒரு அக்கௌண்டன்ட் இதில் பண்றாங்க ஆஃபீஸில். இவங்களுக்கு ஜஸ்ட் கிட்ட அந்த டிஸ்கம்ஃபர்ட் மாதிரி அந்த நெஞ்சு எலும்புன்னு சொல்லுவோம்ல, அந்த ரிப் கிட்ட டிஸ்கம்ஃபர்ட் மாதிரி இருந்திருக்கு. சரின்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்கு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு அது கண்டினியூஸாக ஒரு 2-3 டேஸ் அப்படியே இருந்திருக்குது. அதுக்கப்புறம் அவங்க சரின்னு சொல்லிட்டு எதுக்கும் போய் செக் பண்ணிக்கலாமேன்ட்டு ஹாஸ்பிட்டல் போனதில் அவங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்கேன்லாம் எடுத்துட்டு எல்லாமே நல்லா நார்மலாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சும்மா அங்கே ஏதாவது பிடிச்சிருக்கும் உங்களுக்கு அப்படின்ட்டு போக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அந்த டிஸ்கம்ஃபர்ட் அதுக்கப்புறம் ஒரு 2-3 வீக்ஸ் அப்படியே தான் இருந்திருக்கு, எதுவுமே ஆகலை. அப்புறம் இங்கே சரின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்ததில் அவங்களுக்கு செக் பண்ணி பார்த்ததுல பார்த்தீங்கன்னா, அவங்க மெயினாக இந்த டிஸ்கம்ஃபர்ட்டு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே போட்டிருக்கும் பாருங்க. இது ஃபுல்லாமே லிவர் மெரிடியனோட ப்ராப்ளம். அவங்களுக்கு சி ஸ்டாக்னேட் ஆகிருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் வந்து லிவர் சி ஸ்டாக்னேட். ஸோ நம்ம வந்து லிவர் 3யும் லிவர் 3 வந்து உங்களுக்கு லிவரோட இவான் சோர்ஸ் பாயிண்ட்டு. லிவரில் சி ஸ்டாக்னேஷன் இருந்தால் அது ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அந்த பாயிண்ட்டு. ப்ளஸ் கால் பிளாடர் 34 அதுவும் சி ஸ்டாக்னேஷனுக்கு வேலை செய்யும். அது போட்டு பாடியில் வந்து உங்களுக்கு ட்ரிபிள் வார்மர் தான் இந்த சி ஃப்ளோ வந்து எல்லா இடத்துக்குமே கொண்டு போகிறது. இந்த ட்ரிபிள் வார்மர் 6 அப்படிங்கிற பாயிண்ட்டு, ட்ரிபிள் வார்மர் 5ங்கிற பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதில் ட்ரிபிள் வார்மர் 6 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பாடியில் எங்கே சி ஸ்டாக்னேஷன் இருந்தாலும் இந்த நம்ம போடுற பாயிண்ட்ல இந்த பாயிண்ட்டையும் சேர்த்து போட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சி ஸ்டாக்னேஷன் வந்து நல்லா ரிலீவ் ஆகுது, நம்ம ஃபீல் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா PC6 கொடுத்தோங்க. PC6 ஏன்னா PC6 வந்து இருக்கிறதுல நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணி பார்த்து ரொம்ப பயங்கரமான ஒரு பாயிண்ட் அப்படின்னா
PC6 பாயிண்ட். ஏன்னா இந்த PC6 பாயிண்ட் வந்து 8 எக்ஸ்டர்னரி வெசல்ல இன்வைமாய் வெசலுடைய பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்து நம்ம SP4 கூட சேர்த்து கொடுத்தோம்னா இது வந்து ஜெனட்டிக் இஷ்யூலாம் க்யூர் ஆகுதுன்னு சொல்லி சுந்தரம் சார்ல சொல்லியிருக்காரு. அந்த PC6 அதாவது SP4 போடாமல் வெறும் PC6 பாயிண்ட் மட்டுமே நம்ம போட்டால் என்னென்ன நடக்கும் அப்படின்னா, PC6 போட்டிங்கன்னா ஹார்ட் ரிலேட்டட் கார்டியக் ப்ராப்ளம், ஹார்ட்ல வந்து இந்த கொழுப்பு சேர்றது, ஹார்ட் அதிகமாக துடிக்கிறது, ஹார்ட் கம்மியாக துடிக்கிறது, இது எல்லாமே இது வந்து ஆனால் பெர்பெண்டிகுலராக போடணும். பெர்பெண்டிகுலராக போட்டோம்னா இது எல்லாமே வந்து நார்மலாகும். மைண்டை காம் பண்ணி கொடுக்கும். ஏதாவது ஒரு ஹார்ட் புரோக்கன் ஹார்ட்னு சொல்றது, அதாவது இதயம் உடஞ்சி போய் இருக்கிற நிலமையில உடனே ரிலீவ் பண்ணி கொடுக்கும். மென்டல் டிஸ்டர்பன்ஸு ஜஸ்ட் வந்து நல்லா வந்து விரும்பி கொடுக்கும். எமோஷனல் ப்ராப்ளம், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இந்த மாதிரி என்ன எமோஷனல் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே இந்த பாயிண்ட் போட்டோம்னா நமக்கு அதில் டெம்பரரி ரிலீஃப் கிடைக்கும். நமக்கு அந்த காரணம் என்னன்னு சொல்லி அந்த காரணத்துல வெளியே வர்ற வரைக்கும் அந்த ப்ராப்ளம் வந்து மென்டல் ப்ராப்ளம் சரியாகாது. ஆனால் தற்காலிகமாக உடனே ரிலீஃப் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த பாயிண்ட் யூஸ் பண்ணோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் டிஸார்டர் இருந்தாலுமே இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிடில் ஜியாவோல பார்த்தீங்கன்னா மிடில் ஜியாலோ எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் PC6 ப்ராப்ளம் போட்டோம், டைஜஷன் ப்ராப்ளம் எது இருந்தாலுமே இந்த பாயிண்ட் வந்து சப்போர்ட்டிங் பாயிண்டாக இருக்கும். அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா இனி அடுத்தது வந்து காமன் கோல்டு கேஸு, ஃபீவர் கேஸ் தான் பார்த்தோங்க. அது பார்த்தோம்னா நார்மல் ஒரு 2 கேஸோ 3 கேஸோ விண்ட் கோல்டு வந்து பார்த்தேன். நான் உங்களுக்கு வந்து ஒரு கேஸ் வந்து அவங்களுக்கு ஏசியில் இருந்தாங்க. நார்மலாக கிளைமேட்டு இந்த மழை கிளைமேட் இருக்கிறதுனால விண்ட் கோல்டு அட்டாக் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து பாடி வந்து ஓவராக குளிருது, ஃபீவரிஸாக இருக்குது லைட்டாக, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் சொன்னாங்க. உடனே நம்ம விண்ட் கோல்டுன்னு அதில் டயக்னோஸ் பண்ணி அவங்களுக்கு விண்டு எந்த அதாவது எக்ஸ்டர்னல் பேத்தஜன் எது அஃபெக்ட் ஆனாலுமே அதை வந்து உடனே வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு, அதாவது வெளியேற்றுறதுக்கு LI4 பாயிண்ட் போட்டோம்னா அது வந்து வெளியேற்றி கொடுத்துரும். அது போக கான்ஸ்டிபேஷன் ப்ராடக்டையும் சேர்த்து அது வேலை செய்யும். அந்த LI4 பாயிண்ட் போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து குளிர் காய்ச்சல் மாதிரி இருக்கு, உள்ளுக்குள்ள வந்து குளிருது, அதனால் டெம்பரேச்சர் வச்சு பார்த்தோம்னா நார்மலாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்களே டெம்பரேச்சர் அவங்களே எடுத்துகிட்டே வந்துடுறாங்க. இப்போ நம்ம பாயிண்ட் வந்து போட்டால் வேலை செய்யுதான்னு செக் பண்ணுறதுக்காக. அப்போ டெம்பரேச்சர் ஒரு டெம்பரேச்சர் நார்மலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு உள்ள குளிர் இருக்கிறதுனால RR6 போட்டோம். RR6 போட்டோம்னா உடனே வெப்ப சக்தி வந்து உடம்பு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவோம். அது வந்து உங்களுக்கு அந்த வெப்ப சக்தி நம்ம உடனே ஃபீல் பண்ணலாம், அந்த குளிர் உடனே போயிடும். அது போக சீஸ் ஸ்டக்னேஷனுக்கு வேலை செய்யும். அப்புறம் பார்த்தோம்னா லங்ஸ் வந்து LU7 பாயிண்ட் போட்டோம் அப்படின்னா அது வந்து லியோ கனெக்டிங் பாயிண்ட். அது போட்டோம்னா அந்த லங்ஸி வந்து கீழ் நோக்கி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது இந்த ஃபீவர் வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபீவர் அவங்களுக்கு இல்லாதனால இந்த கேஸ்க்கு இந்த பாயிண்ட் மட்டும் தான் போட்டாங்க, அவங்களுக்கு நார்மல் ஆயிடுச்சு. ப்ளஸ் K7 ஆட் பண்ணேன். K7 வந்து அந்த குளிர் வந்து வந்துச்சுன்னா நம்ம கிட்னி அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால அந்த கிட்னி வந்து வார்ம் பண்ணுறதுக்கு K7 பாயிண்ட் ஆட் பண்ணேன். இது போட்டதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சுட்டு அவங்களுக்கு அந்த ஃபீவர் இன்டர்னலாக அந்த குளிர்மா இருக்கிற ஃபீல் எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 டேல அவங்க நார்மல் ஆயிட்டாங்க. இதே மாதிரி இன்னொரு கேஸும் அதே சேம் இதே ப்ராப்ளம் தான், அவங்களுக்கும் சேம் பாயிண்ட்ஸ் தான் போட்டு அதே ரிசல்ட். ஆனால் இன்னொருத்தருக்கு வந்து ஃபீவரே வந்துருச்சு. அவங்களுக்கு வந்து டெம்பரேச்சரில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அவங்க தான் எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணிட்டேன் டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்ட்டாங்க. நான் வந்துட்டு அவங்களுக்கு டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து 102.4ன்னு சொன்னாங்க. நான் DE14 போட்டு LI11 பாயிண்ட் கொடுத்துட்டு ஸ்டொமக் 44 பாயிண்ட் போட்டுருந்தாங்க. கொடுத்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு உடனே அவங்க ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு டெம்பரேச்சர் வச்சு பார்த்தாங்க. அது வந்து 100 கீழே நார்மலில், அதாவது நார்மலுக்கு கொஞ்சம் லைட் ஹையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலையில் தூங்கி வச்சிங்கன்னா சரியாயிருந்தா அதே மாதிரி அவங்களுக்கு நார்மல் ஆயிடுச்சு. இது வந்து ஃபீவருக்காக பார்த்ததுங்க. அதுக்கப்புறம் வந்து பல்லு வலிக்கு வந்து ஒரு 65 66 வயசு இருக்கு அவருக்கு. அவருக்கு ஆல்ரெடி கடவாய் பல்ல இல்லை.
சைடில் மட்டும் அந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் பல்லு இருக்கு. அவங்களுக்கு வந்து பயங்கரமாக பல்லு வலின்னு சொல்லிட்டு பாயிண்ட் போட்டு விட்ருந்தாங்க. அவங்களுக்கு பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு பல்லு வலி வந்ததுக்கு காரணம் வந்து டூத் வந்து பெயின் இருக்குது. ஆனால் வந்து வாயிலிருந்து கெட்ட துர்நாற்றம் வருதுன்னு சொன்னாங்க. அப்போ இது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டொமக்கில் வந்து ஃபயர் இருக்கிற அதாவது வந்து ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிட்றது சரியா செரிமானம் ஆகாம அது வயிற்றுல தங்குறதுனால இந்த ஸ்டாக்னேஷன் ஏற்பட்டு அது மூலியமா ஸ்டொமக் பெயின் உருவாயிருது. அந்த ஸ்டொமக் பெயிருக்கு நம்ம ரிமூவ் பண்றதுக்கு ஸ்டொமக் பெயின் ரிமூவ் பண்ற பாயிண்ட் வந்து ஸ்டொமக் 44 பாயிண்ட் போட்டுட்டு அவங்களுக்கு வந்து பல் ஆட்டம் லைட்டா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து பல் ஆட்டம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கிட்னி இன் டெஃபிஷியன்சி இருந்தா அந்த பல்லாட்ட ப்ராப்ளம் வரும். அதனால கிட்னியினுடைய K3 பாயிண்ட் இருக்கு. பொதுவாக யுவான் சோர்ஸ் பாயிண்ட் நம்ம போட்டோம் அப்படின்னா எந்த ஆர்கனா இருந்தாலும் எந்த ஆர்கனோட யுவான் சோர்ஸ் பாயிண்ட் நம்ம போடுறோமோ அந்த ஆர்கனுடைய சி ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒவ்வொரு சி இருக்கும். இந்த ஆர்கன் சியை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். அந்த ஆர்கன் சி டெஃபிஷியன்சி இருந்தால் அது இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதனால நம்ம K3 பாயிண்ட் போட்டோம் அப்படின்னா கிட்னி சி டெஃபிஷியன்சி யூஸ் பண்ணலாம். கிட்னி இன் டெஃபிஷியன்சி யான் டெஃபிஷியன்சி எந்த டெஃபிஷியன்சி இருந்தாலும் நம்ம அதே மாதிரி எசன்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணோம் அப்படின்னாலும் K3 பாயிண்ட் இந்த ஒரு பாயிண்ட் போட்டாலே அந்த மெரிடியன்ல எந்த ப்ராப்ளம் இருந்தாலுமே அதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக கிட்னி இன் டெஃபிஷியன்சிக்கு இந்த பல்ல ஆட்டம் இருக்கிறதுனால நம்ம 5 எலிமெண்ட் கான்செப்ட் பிரகாரமும் பார்த்தீங்கன்னா நிலம் ப்ளஸ் நீர் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம இந்த பாயிண்ட் சேஸ் பண்ணி K3 பாயிண்ட் போட்டுங்க. அடுத்தது அவங்களுக்கு வந்து அந்த பெயினுக்காக நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற LI4 பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிட்டு LI4 பாயிண்ட் வந்து